கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மறக்காது. நடிகர் விஜயகாந்தை பொறுத்தளவில் நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர். கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்து தங்கப்பேனாவை வழங்கி சரித்திரம் படைத்தவர். அவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மறக்காது. அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் நேராக அவர் சென்ற இடம் கலைஞர் அவருடைய நினைவிடம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட மாடல் அரசுக்கு, திராவிடம் என்ற சொல்லுக்கு அவருடைய கட்சியிலேயே அந்த பெயரை வைத்து கொண்டவர். மாண்புமிகு இன்றைய முதல்வர், மாண்புமிகு எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அவர் உடல்நலம் குன்றியிருந்த போதும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார். அரசு முழு மரியாதையை வழங்கினார். அவருக்கு இருக்கின்ற கலைஞர் மீது பற்றால் அதே பற்று, அதே நட்பு மாண்புமிகு இன்றைய தமிழகத்துடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய காலத்திலும் என்றைக்கும் தொடரும். அவருடைய லட்சியத்தை இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவருடைய அன்பு துணைவியார் சகோதரி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து வழிநடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு துணை இருக்க வேண்டும்.